சவுதி அரேபியா ரியாத் செய்தி ஒன்று பார்ப்போங்களா. ரியாத், Mr. Farooq Karim, a Bengali sweeper who recites Quran in a melodious tone, was appointed Imam of the Masjid in Riyadh, Saudi Arabia. This is proof that Islam does not discriminate anyone who is engaged. Okay. ஃபரூக் கரீம் என்ற பங்களாதேஷை சேர்ந்த நபர் குப்பை எல்லும் பணிக்காக சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்துக்கு வந்துள்ளார். அழகிய குரல் வளமுடைய இவர் குர்ஆனை மிக நேர்த்தியாக ஓதக்கூடியவர். இவரது திறமையை அறிந்த ஒரு சில சவுதி நாட்டவர் இவரை பள்ளியின் இமாமாகவே நியமித்திருக்கிறார்கள். அதான் பாருங்கள், இறைவன் கூறுறான், ஓ மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பக்தியுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். இது இஸ்லாம் சாதித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஒரு துப்புரவு தொழிலாளி தொழுகைக்கு அனுமதிக்கிறது பெரிய காரியம். அதில் தொழுகையில் தலைவரான்ட்டு இந்துக்கள் குருக்கள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமையில் ஓரளவு அந்த நிலைமை தான் அது. அங்கே போய் நீ இவரை நியமிக்கிறதுங்கிறது மனசு வரணும் ஒரு ஆளுக்கு. நமக்கு முன்னாடி ஒரு குப்பை பொறுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் நமக்கு இமாமா எப்படி அவர் வராரு? அவர் அந்த கல்வியை கற்றுக்கிட்டு தான் நல்ல குர்ஆனை சூப்பராக ஓதுறதுனால இனிமையாக ஓதுறதை பார்த்துட்டு அந்த சவுதிகள் அவரை இமாமா நியமிக்கிறாங்க அந்த பள்ளியில். இது எவ்வளோ பெரிய சமூக புரட்சி தெரியுங்களா? என்னென்னமோ நம்ம புரட்சி பண்ணுறோம், எவ்வளோலாம் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனாலும் நம்ம நாட்டில் இன்னும் ஜாதிகளை ஒழிக்க முடியல. இன்னும் கோயில்களில் அந்த மக்களை அனுமதிக்க முடியல. குருக்களாலாம் அவன் நியமிக்கிறது இருக்கட்டும், அதாவது சாமியை கும்பிடுறது கூட அனுமதிக்கிறது, ஏன்னா அவங்கள தலித்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், அதே தொழிலை செஞ்சவர் தான் இவர், குப்பை பொறுக்கக்கூடியவர். அவர் இமாமா நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தாப்புல ஒரு செய்தி பாருங்கள். பஞ்சாபை சேர்ந்த முன்னாள் விமானப்படை அதிகாரியான ரஞ்சித் என்பவரை டெல்லி கிரைம் பிரான்ச் போலீஸார் கைது செய்துள்ளனர். கைதான ரஞ்சித் ISI அமைப்புடன் இமெயில், வாட்ஸ்அப் அழைப்புகள், ஸ்கைப் அழைப்புகள் மூலம் தொடர்பில் இருந்துள்ளார். ஒரு பெண் மூலியமாக முதலில் தொடர்பு ஏற்பட்டு அது பின்னர் தொடர்கதையாகியுள்ளது. ரஞ்சித்தின் பூர்வீகம் கேரளா. சென்ற ஞாயிறன்று கைது செய்யப்பட்டு டெல்லி கொண்டு வரப்பட்டுள்ளார். விசாரணையின் மேலும் பல திடுக்கிடும் தகவல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் உதவி இந்தியன் எக்ஸ்பிரஸ். பழைய செய்தியாக இருந்தாலும் நம்ம எதுக்கு இதை போடுறோம்னாக்க, பாகிஸ்தான் நாட்டுக்காரன் உளவாளியாக ஒரு முஸ்லீமை நியமிக்க மாட்டான், இந்துக்களை தான் எடுப்பான். ஏன்னா அப்போ தான் சந்தேகம் வராதுங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், முன்னாள் விமானப்படை அதிகாரி ரஞ்சித், இவன் ISI அமைப்போட தொடர்பு வச்சுருந்துருக்கிறான். இமெயில், வாட்ஸ்அப் அழைப்புகள், ஸ்கைப் அழைப்புகள் எல்லாத்துலேயும் ஒரு பெண் மூலியமாக தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இவன் கேரளாவை சேர்ந்தவன். இப்போ இதெல்லாம் செய்திகளில் அதிகமாக வராது. வந்தாலும் ஒரு மூலையில் போட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அவர்களுக்கு ஒரு டார்கெட்டு ஒரு முஸ்லீம் கிடச்சிட்டா அந்த ஊடகங்களே அப்படியே களத்தில் நின்று களப்பணியாற்றும். அந்த மக்கள் மனசில் விஷத்தை விதைக்கும். இவங்களாம் கண்ணுக்கு அது முக்கெல்லாம் வச்சு அதுக்கு அப்படி இருக்கும், இதுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் போன பதிவில் கூட ரயிலில் கவிழ்க்கத்தை சதி செஞ்சதை செய்தி எந்த ஊடகத்துலேயும் வரல. அதையும் நம்ம பார்க்குறோம். காரணம் அந்த முஸ்லீம் கிடையாது. அதனால் அது முடிச்சுங்களா. இது அடுத்த செய்தி பாருங்கள். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த கோவர்த்தனன் கைது. முன்னாள் இராணுவ வீரர் கோவர்த்தனன் பாகிஸ்தான் உளவு நிறுவனமான ISIக்கு உளவு பார்த்ததாக ராஜஸ்தான் போக்ரானில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவர்த்தனன் தற்போது ராஜஸ்தான் பட்வாரியில் வேலை செய்து வருகிறார். முக்கிய ஆவணங்களை பாகிஸ்தானுக்கு அளித்தபோது பிடிபட்டுள்ளார். விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. தகவல் உதவி இந்தியா டுடே. இவர் யாருங்க? கோவர்த்தனன். அதே ஃபார்முலா தான். பாகிஸ்தான் இந்த நாட்டில் நம்ம நாட்டில் உளவு வேலைகள் பார்க்கறதுக்கு அவன் முஸ்லீம்களை தேர்ந்தெடுக்க மாட்டான். ஏன்னா முக்கிய பதவிகளெல்லாம் இருக்கிறது இந்துக்கள்னு அவனுக்கு தெரியும். அதனால் ஒரு இந்துக்களை வளைச்சி போட்டால் தான் நமக்கு ரகசியங்கள் கிடைக்கும்
அப்படிங்கிற ஐடியாவில் அவனை வந்து இப்போ பாகிஸ்தான் உளவு பார்த்ததாக கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பழைய செய்திகள் தான். ஆனாலும் நான் எதுக்கு இப்போ எடுத்து போடுறேன்னாக்க, முஸ்லீம்கள்னாக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பாங்க, முஸ்லீம்கள்னாக்க பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எதிராக இருப்பாங்க, இப்படிங்கிற ஒரு பொது புத்தி பல பேருக்கு இருக்குது. இப்போ நான் வாழக்கூடிய நாடு, அந்த நாட்டு மேலே நான் பிரியம் இல்லாமல் இருந்தேனாக்க அது வந்து இஸ்லாமே ஒத்துக்காது. வாழும் நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த வாழும் நாடு தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கணும் ஒரு முஸ்லீம். அதில் வந்து பின்வாங்கக்கூடாது. ஏன் நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு ஆதரவாக போகக்கூடாது. அதான் ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகத்திட்ட வந்து கேட்குறாங்க, என் இனத்தை நேசிப்பது இனவெறி ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு தமிழினம், நானும் ஒரு தமிழன் தானே, நான் அந்த தமிழனை வந்து ஆதரிக்கிறது இனவெறி ஆகுமா அப்படின்னு நபிகள் நாயகத்திட்ட கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் அருமையான ஒரு பதில் சொல்கிறாங்க. அது இனவெறி ஆகாது. எப்போ இனவெறி ஆகும் தெரியுமா? அவன் ஒரு தப்பு செய்யும் போது அந்த தப்பை தட்டி கேட்காம நீ ஆதரவு தெரிவிக்கிற பாரு, நம்ம இனத்தை வந்தானா கண்டுக்காமல் விடு அப்படின்னு சொல்கிற பாரு, அப்போ தான் அது இனவெறியாக மாறும் அப்படிங்கிறாங்க. என்ன அருமையான டெஃபினேஷன்! ஒரு இனவெறிக்கு இதை விட ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட முடியாது. நான் இப்போ ஒரு தமிழன், அந்த பற்று, மொழிப்பற்று, என்னோடய தாய்மொழி தமிழுங்கிறதுனால அந்த மொழிப்பற்றுலாம் இருக்கும். ஆனால் ஒரு தமிழன் தவறு செய்யும் போது நம்ம தமிழன் தானே கண்டுக்காமல் விடுவோம் அப்படின்னு இல்லாமல் அவனை தட்டி கேட்கணும், சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போ என்ன ஆகிடும்? அது இனவெறி ஆகாது. அதுதான் அருமையான வார்த்தை அது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த உலகத்தில் இன, மொழி, நாடு சண்டை சச்சரவுகளே இருக்காது. எந்த நாடு தவறு செய்தோ அதை தட்டி கேட்கணும். அதுதான் உண்மையான ஒரு முஸ்லீமுக்கு அழகு.